சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் 11,800 at 6% per annum for 3 years being simple interest annually. 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11,800 அளிக்கும் அசலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க, ஓகேவா, என் கொடுத்துட்டாங்க 3ன்ட்டு, அப்புறம் என்ன ஆரும் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ இசிக்கல் டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை எப்பயுமே என்னென்னா அசல் ப்ளஸ் வட்டி பி ப்ளஸ் ஐ, ஓகேவா. ஸோ இந்த சம்மில் நம்ம தனி வட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா ஐ வந்து கொடுக்கல, அப்போ என்ன பண்ணலான்னா இதிலேருந்து ஐ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஐ வேணும்னா இந்த சைடு வந்துச்சுன்னா ஏ மைனஸ் பி, ஓகேவா, இதான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும், ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100, கரெக்டாக. பட் இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டேரெக்டாக கொடுக்கல, டோட்டல் அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் இருந்துட்டு ஐ வந்து ஏ மைனஸ் பி அதை அப்ளை பண்ணுறேன். ஏ கொடுத்துட்டாங்கன்னா ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11,800, அது போட்டுக்கலாமா. 11,800 மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு பி தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ பி இன்ட்டு என் கொடுத்துட்டாங்க 3, ஆரும் கொடுத்துட்டாங்க 6, ஓகேவா, டிவைடட் பை 100. ஓகே, இந்த 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது என்னாகும், 2 0 சேர்த்து வருமா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 11,80,000 மைனஸ் 100p விச் இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 6 are 18, அப்போ 18p, கரெக்டாக. இப்போது இந்த பீலாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ 11,80,000 இது ஆட் பண்ணிங்கன்னா 118pன்னு வரும். நம்மளுக்கு தேவை பி தான். ஸோ 11,80,000 டிவைடட் பை 11,800, இது பார்த்தாலே தெரியுது இது 1 டைமு. ஓகே, அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10,000 வருது, ஓகேவா. அதான் அவங்க கேட்குறாங்க, அசல் தான் கேட்குறாங்க. அசல் கண்டுபிடிச்சிட்டேன் 10,000. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் 10,000. சம் பார்த்துட்ருக்கோம். விஜய் இன்வெஸ்டட் 10,000 அட் த ரேட் ஆஃப் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவங்களே கொடுத்துட்டாங்க 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். இ ரிசீவ்டு 11,000 ஃபார் ஆஃப்டர் சம் இயர், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ். உங்களை என்ன கேட்குறாங்கன்னா என் கேட்குறாங்க, ஓகேவா. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி கொடுத்துட்டாங்க, ஓகே, அப்புறம் ஆரும் கொடுத்துட்டாங்க, பிஆர் எல்லாம் கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஏவும் கொடுத்துட்டாங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா என் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்முலா ஐக்கு தான் தெரியும், PNR/100, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க 11,000, பியும் கொடுத்துட்டாங்க. அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000. அப்போ தனி வட்டி எவ்வளோ 1,000 ரூபாய். ஸோ அந்த ஐ இருக்க இடத்துல நம்ம அதை போட்டுக்கலாமா, வட்டி மட்டும் 1,000 ரூபாய், ஓகேவா. எப்படி கிடச்சிதுன்னா 11,000 மைனஸ் 10,000னா நம்மளுக்கு வட்டி கிடச்சிடும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். பி தெரியும் 10,000, ஓகே. என்ன கேட்குறாங்க, ஆறு கொடுத்துட்டாங்க 5/100 போட்டுக்கலாமா. இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிருமா. அப்போ எனக்கு என்ன வேணும், அப்போது 1000 டிவைடட் பை 100 இன்ட்டு 5, கரெக்டாக. இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிள் இது பண்ணிங்கன்னா 2 டைம். அப்போ எனக்கு என்ன எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 years. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 years, ஓகேவா. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5x² y² ஃபார் xy இயர்ஸ் அட் 7% per annum. இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக சம்ஸ்லாம் வந்து நம்பர்ஸில் கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா XYயில் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அதே மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பி கொடுத்துட்டாங்க, இது வந்து இயர்ஸ், அப்போ என்னு, இது வந்து 6. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ஐ. ஸோ நீங்கள் எப்பயும் போல் போட வேண்டியதான். ஐ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் PNR/100. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5x² y², ஓகே. என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4xy, ஓகே. ஆர் கொடுத்துருக்காங்க 7y, ஓகே, டிவைடட் பை 100, ஓகேவா. ஸோ இதில் எது கேன்சல் பண்ண முடியுமோ அது பண்ணிக்கலாம். இது பண்ணிங்கன்னா 5 டைம், இது 20 டைமு. இதை பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இது 5 டைம்ஸ்னு ஆயிரும், ஓகேவா. அப்போ நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 7 கீழே வந்து 5 இருக்குது. அடுத்து எக்ஸ் பாருங்கள், இங்கே ஒரு x², இங்கே ஒரு எக்ஸ், அப்போ x3, இங்கே ஒரு y², இங்கே ஒரு y, அப்போ y3. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7/5. சாரி, நான் இங்கே ஒரு ஒய்யை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், இங்கே ஒரு 2 y இருக்குது, அப்போ y⁴, ஓகே. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7/5 x3 y⁴, ஓகேவா. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சம் பார்த்துட்ருக்கோம். அனிதா டேக்ஸ் ஏ லோன் ஆஃப் 5,000 at 15% per year as rate of interest. Find the interest he has to pay at the end of 2 years. அனிதா என்பவர் 15% வட்டி வீதத்தில் 5,000 கடனாக பெறுகிறார். 2 வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டேரக்ட் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க,
என்னும் கொடுத்துட்டாங்க. ஐ தான் கேட்குறாங்க. ஸோ ஈஸி. பிஎன்ஆர் ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பி எவ்வளோ? 5000, என் 2, ஆர் 15 டிவைட் பை 100. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போது 5 2s are 10. அப்போ 100 × 15. அப்போது இது பார்த்திங்கன்னா 1500. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1500. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். A lend 15,000 to be at the rate of 14% per annum. After 6 years B returned 25,000 and a watch find the cost of watchன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து 14% வட்டி விதத்தில் 15,000 கடனாக பெறுறாரு. ஓகேவா? இப்போ கிவனில் எழுதிக்கலாமா? ஆர் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துட்டாங்க. ஓகே, உங்களே வந்து ஏ கேட்குறாங்க. ஓகே, ஏலையும் வந்து இவங்க 25,000 ஒரு வாட்சும் கொடுத்தா வாட்சோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்பயும் போடுவோம். ஐக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், பிஎன்ஆர் பை 100. கரெக்டாக? பி எவ்வளோ? 15,000. என் பார்த்திங்கன்னா 6, ஆர் வந்து 14 டிவைட் பை 100. இந்த 2 0வும் கேன்சல் ஆயிரும். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 × 6 வந்து உங்களுக்கு 19 வருமா? அப்போ 900 × 14. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 9s are 36, 3 9 4s are 9 1s are 9. அப்போது 12ன்னு வரும். ஓகே, அப்போது உங்களுக்கு 12,600. ஓகேவா? இப்போ நான் வந்து வட்டி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும்? வட்டியோடு சேர்த்து அமௌண்ட்டு பே பண்ணணுமா? அப்போது பி எவ்வளோனா 15 ப்ளஸ் இது ஒரு 12,600. ரெண்டையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 27,600. ஓகேவா? இதுதான் ஏ. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 25,000 கொடுத்துட்றாங்களாம், அப்புறம் ஒரு வாட்சும் கொடுக்குறாங்களாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வாட்சோட அமௌண்ட் வேணுன்னா இதுலேருந்து 25,000 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதுலேருந்து 25,000 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 27,600 மைனஸ் 25,000. ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 7ல் 5 போச்சுன்னா 2. அப்போது 2,600. அப்போ வாட்சோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,600. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். A sum of ₹800 amounts to ₹920 in 3 years at simple interest. If the rate of interest is increased by 3%, what would be the amount? 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் 920 மாறுதான். வட்டி வந்து 3% அதிகரித்தா எவ்வளோ தொகை கிடைக்கும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரிஜினல் என்ன ஆறுன்னு கிடைச்சா தான் அதுலேருந்து நம்ம ஒரு 3% இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டில் இதில் கண்டுபிடிப்போம். இதில் பாருங்கள், 800லேருந்து அது 920 மாறுது. அப்போ வட்டி எவ்வளோ? 120. கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. கரெக்டாக? இதில் வட்டி மட்டும் எவ்வளோனா ஐ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ ஐ வந்து 120. பி வந்து 800 அவங்க கொடுத்துருக்காங்க, என்னும் 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. உங்களை ஆர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதுலேருந்து நம்ம 3% இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் வந்து பார்த்திங்கன்னா 120 டிவைடட் பை 8 × 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 டைம்ஸ்ன்னு வருமா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5. ஓகேவா? 5 8s are 40. ஸோ இப்போ ஆர் வந்து உங்களுக்கு 5%ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் 3% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? 8% எடுத்துக்கணும். 8% எடுத்துக்கிட்டால் கிடைக்கும் தொகை என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8%க்கு நம்ம இப்போ ஐ கண்டுபிடிப்போம். ஐ வந்து பி வந்து 800, 3 ஆர் வந்து இப்போ 8%, 8/100. கரெக்டாக? இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 8s are 64, 64 × ஒரு 3. ஓகேவா? 64 × 3 போடுங்க. 4 3s are 12, ரிமைனிங் 1, 6 3s are 18, 192. அப்போது அமௌண்ட் வந்து இப்போ எவ்வளோ வரும்னா பி ப்ளஸ் ஐயா. அப்போது 800ஓடு இதை ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து 992ன்னு ஆன்சர் வரும். இப்போ அமௌண்ட் எவ்வளோன்னா 992 தான் ஆன்சர். கிளியரா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் எ சம் பிகம்ஸ் டபுள் இன் 10 years, வாட் இஸ் த ஆனுவல் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? 10 வருடங்களில் ஒரு தொகை வந்து 2 மடங்கு ஆகிறது. ஓகேவா? இன்னும் தனி வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஏ வந்து 2p மாறிடுச்சான். ஓகேவா? எப்போது? 10 yearsல. ஓகே, இப்போது 2 மடங்காக மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு ஏ வந்து தெரியும், பி ப்ளஸ் ஐ. கரெக்டாக? வட்டியும் அசலையும் சேர்த்தும் போது தான் நம்மளுக்கு தொகை கிடைக்கும். அது 2p மாறுது அப்படின்னா இங்கே வட்டி எவ்வளோ? பி. கரெக்டாக? ஐ வந்து பி. அப்போ தானே பி ப்ளஸ் பி 2pன்னு வரும். கரெக்டாக?
இப்போது உங்களை என்ன கேட்குறாங்கன்னா தனி வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஐ வந்து PNR/100 கரெக்டாக. இதில் தெரிஞ்சுலாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஐ வந்து இப்போ பிஏ தான் கிடைக்கும். ஓகே, PN அவங்களே கொடுத்துட்டாங்க 10 வருடங்களா. உங்களை வட்டி வீதம் தான் கேட்குறாங்க. ஓகே, இந்த பி கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 100, இந்த சைடு வந்துச்சுன்னா 100/10, அப்போ 10. ஓகே, அப்போ பர்சன்டேஜ் எழுதுவோமா ஆரை, அப்போ 10%, அப்போ 10%. ஓகேவா? ப்ரீவியஸ் பார்த்துட்ருக்கோம். A farmer borrowed 20,000 from a money lender at 4.5% per annum in simple interest. The amount laid by him to clear the loan after a period of 5 years. சிம்பிள் சம் தான் இது. உங்களை ஏ எவ்வளோன்னு கேட்குறாங்க. பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துட்டாங்க 5. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ஏ தான் கேட்குறாங்க. ஸோ முதல்ல ஐ கண்டுபிடிப்போமா. ஐ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். PNR/100 கரெக்டாக. அப்போ பி எவ்வளோ 20,000, என் வந்து பார்த்தீங்கன்னா 5, ஆர் வந்து 4.5/100. ஓகே, இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து 200 × 5. இதையும் நான் பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதுகிறேன். அப்போ என்ன ஆகும் 45/10ன்னு வருமா. அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 20 × 5 100 × 45. அப்போது பார்த்தீங்கன்னா ஐ வந்து எவ்வளோ வருதுன்னா 4500ன்னு வருது. ஸோ அவங்க ஏ தான் கேட்குறாங்க. செலுத்த வேண்டிய தொகை வட்டி தான் இவ்வளோ. அப்போ தொகைனா நம்மளுக்கு தெரியும் அசல் ப்ளஸ் வட்டி. அப்போது அசல் எவ்வளோ 20,000, இது ஒரு 4,500. அப்போது 24,500 ரூபாய் அவங்க வந்து பே பண்ணணும். ஓகேவா? அவங்க எவ்வளோ செலுத்தணுன்னா 24,500 ஆன்சர் டி தான் இது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் பார்த்துட்ருக்கோம். வேல்யூ ஆஃப் மிஷின் டிப்ரியேட்ஸ் 10% per annum if the present value is 16,000. After many years it will worth it of the present value. 16,000 தற்போதைய மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறைகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் தற்போதைய மதிப்பில் பாதி மதிப்பாகும் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டம்மு. ஓகே, இப்போ பாருங்கள், இதை எப்படி போகலான்னா, இப்போ வந்து 16,000 ஓகேவா, அந்த தற்போதைய மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க 16,000. இது வந்து ஆண்டுக்கு எவ்வளோ குறையுதுன்னா 10% குறையுதான். அப்போ 16,000ல் 10%னா எவ்வளோ 10/100ன்னு போடுவோமா. அப்போது இந்த 100 கேன்சல் ஆச்சுன்னா 1600. இந்த 1600 வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இயரும் கம்மியாகிட்டே போகும். இதில் பாதினா எவ்வளோ 16ல் பாதினா உங்களுக்கு 8,000 வரும்போது வரத்துக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 16ல் பாதி 8,000 வரும்போது எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்போது ஒரு வருஷத்தில் 1,600 ரூபாய் குறையுது. இப்போ 8,000 வரணும்னா எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு 16 × 5 தான் 18 வரும். அப்போது ஒரு மொதல் வருஷத்தில் ஒரு 1,500 குறையும், அடுத்த வருஷத்தில் 3,200 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ 5 இயர்ஸில் எவ்வளோ குறையும் பாருங்கள். 5 × 1,600 போட்டு பாருங்கள். 16 பைசா நம்மளுக்கு தெரியும் 80. அப்போ 8,000 ஆகிடும். அப்போ 8,000 குறைஞ்சிச்சின்னா 16ல் 8,000 போச்சுன்னா 8,000 ஆன்சராக வருது. அப்போ என் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ். கிளியராக? ஒரு 1 இயருக்கு 1,600 குறையுது. அப்போ 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 8,000 குறையும். 16,000ல் 8,000 போச்சுன்னா மீதி 8,000. அப்போ என் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஓகே, சம் பார்த்துட்ருக்கோம். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் X% per annum. ஓகேவா? ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர் எல்லாமே நம்பரில் கொடுக்காம நியூமரிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேரியபிளே கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து எக்ஸு, அப்புறம் ஃபார் எக்ஸ் இயர்ஸ் என்னும் வந்து எக்ஸாம், இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐயும் வந்து எக்ஸாம். ஓகேவா? அவங்கள என்ன கேட்குறாங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் பி தான் கேட்குறாங்க. கிளியரா? இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே எக்ஸ்னே கொடுத்துருக்காங்க. 6 N I எல்லாமே எக்ஸு. உங்களை என்ன கேட்குறாங்க அப்படின்னா பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். I = PNR/100 கரெக்டாக. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஐயும் கொடுத்துட்டாங்க, தனி வட்டியும் எவ்வளோனா எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா பி தான் கேட்குறாங்க. என்னும் கொடுத்துட்டாங்க XESன்னு, ஆரும் கொடுத்துட்டாங்க எக்ஸுன்னு. ஓகே, X/100. இப்போது ஒரு எக்ஸு கேன்சல் ஆயிரும். எனக்கு பி தான் வேணும். அப்போ இது இந்த சைடு வந்துச்சுன்னா 100, இந்த எக்ஸு கீழே வந்துடும். அப்போது 100/x. இப்போ பி எவ்வளோ 100/x. கிளியரா? சிஎஸ்எம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 68,000 at 16.2/3% per annum for 9 months. 68,000க்கு 9 மாதங்களில் வட்டி வீதம் 16.2/3% கிடைக்கும். தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி கொடுத்துட்டாங்க. ஓகேவா?
எண்ணும் கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க. உங்களை ஐ தான் கேட்குறாங்க. பட் எண்ணில் என்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா, என்ன இயர்ஸில் இருக்குன்னு இங்கே மந்தில் கொடுத்துருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் 12 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர். ஓகே, அப்போ 1 மந்த்துனா 1/12 இயர். ஸோ மந்தில் இருக்கிறத நீங்கள் மாற்றணுன்னா இந்த மாதிரி தான் மாற்றணும். அப்போ 9 மந்த்ஸ்க்குனா 9 மந்த்ஸ் கேட்குறாங்களா, அப்போ இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 9/12ன்னு வரும். அப்போது 9/12னா 3 டேபிள் பண்ணிங்க 3/4 இயர். அப்போ 9 மந்த்ஸை எடுத்துகிட்டு நம்ம என்ன போடலாம், 3/4 இயர். இயரில் தான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 9 மந்த்தை தூக்கிட்டு நம்ம என்ன போட போகிறோம், 3/4 இயர்ஸ். ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? I = PNR/100. P எவ்வளோ? 68,000. N வந்து இயரில் கன்வெர்ட் பண்ணிட்டோம், அதுதான் போடணும். 3/4. R கொடுத்துட்டாங்க. R வந்து பாருங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. நான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாத்திரம்னா 16 × 3 48. 48ம் ஒரு 2 50/3. ஓகே, இந்த 3 கேன்சல் ஆயிரும். 4 டேபிள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 4s are 4. 28னா 7 4s are 48ன்னு வரும். ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு 100 மிஸ் பண்ணிட்டேன். இந்த 100 போட்டுக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17 × 5 7 5 35. ரிமைனிங் 3 1 5 8 5. எத்தனை 0 இருக்கும்? 2 0. அப்போ I வந்து பார்த்தீங்கன்னா 8500. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 8500. சேல்ஸம் பார்த்துட்ருக்கோம். ராம் டெபாசிட்டட் 15,000 as ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே, P கொடுத்துட்டாங்க. அப்போது இது பேங்க் யூஸ் 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆரும் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 73 days ஹவு மச் டோட்டல் அமௌண்ட் வில் கெட். உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ஐ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ஏ கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஐ கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து தனி வட்டிக்கு ஃபார்முலாவில் இயர்ஸில் போடுவோம். ஆனால் இவங்க டேட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எது கொடுத்தாலுமே இயர்ஸ்க்கு மாற்றிக்கணும். இப்போ டேஸில் கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு தெரியும் 365 days வந்து 1 இயர். கரெக்டாக 1 இயர். இப்போ நான் இதை எது கொடுத்தாலுமே நம்ம இயரில் கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ 1 டே வந்து என்ன ஆகும், 1/36 இயர்ஸ்ன்னு வரும். கரெக்டாக? அப்போது 1 டேக்கு வந்தால் நம்ம 1/365 போடணும். இங்கே எத்தனை டே இருக்குது? 73 டே இருக்குது. இப்போ 2 சைடு 73ல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 73 டேஸ்னால் என்ன வரும்? 73/365 இயர்ஸ். ஸோ 73 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா கரெக்டாக 5 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ 1/5 இயர்ஸ். ஸோ 73 டேஸை எடுத்துகிட்டு நான் இயரில் எழுதணும்னா எப்படி எழுதணும்? 1/5 இயர்ஸ். ஸோ நம்ம ஃபார்முலாவில் இயர்ஸில் போட்டு தான் போடணும். அப்போ 1/5 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எனக்கு ஐக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100. கரெக்டாக? P எவ்வளோ? 15,000. N இயர்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், அதுதான் போடணும். 1/5. R வந்து பார்த்திங்கன்னா 4 4/100. இந்த 0 கேன்சல் ஆயிரும். 5 டேபிள் இது 1 டைம் பண்ணிங்கன்னா இது 3 டைம் 3. அப்போது 13 வருது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 4 12 120. சரியா? ஸோ நான் ஐ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க, ஏ தான் கேட்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் P + I. அப்போது அதை வந்து அசலோடு கூட்டணும். அசல் இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 + ஒரு 120னா 15,120. ஓகேவா? 15,120 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். The difference between the simple interest received from 2 different sources on 1,500 for 3 years is 13.5. The difference between the rate of interest. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6,500க்கு 3 ஆண்டுகளில் இருவேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம். ஓகேவா? 2 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வித்தியாசம் வந்து 13 ரூபா 50 பைசானா வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃபார்முலா வந்து PNR/100ன்னு தெரியும். இவங்க 2 இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக வட்டி வீதம் வேறையாக தான் இருக்கும். அப்போ இது R1 இது R2ன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக? அசலும் வட்டியும் அதே தான் இருக்கும், ஆனால் வட்டி வீதம் தான் வேறையாக இருக்கும். அதனால் R1 இது R2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிறதுல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா I = இது I1 வச்சுக்கிறேன். I1 வந்து PNR1/100ன்னு வரும். இது I2ன்னு எடுத்துக்கிறேன். இது PNR/R2/100ன்னு வரும். இதுக்கு 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ 2ஐயும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணுமா? அப்போ PNR1/100 ஓகே
மைனஸ் PNR2/100. இது எவ்வளோன்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டுக்கும் தனி வட்டிகளோட இது ஒரு தனி வட்டி, இது I1 I2 கரெக்டாக. இந்த I1 இது I2 இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அவங்க கொடுத்துட்டாங்க 13.5. ஓகே, இதில் பாருங்கள் PN/100 காமனாக இருக்குது, நான் வெளியே எடுத்துட்றேன். அப்போ இது R1 மைனஸ் R2. இதில் இதையும் நான் பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதுகிறேன். அப்போது 1350/100 வருமா? ஓகே, இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா வட்டி வீதிகளின் வித்தியாசம் தான் கேட்குறாங்க. R1 மைனஸ் R2 தான் கேட்குறாங்க. அப்போ மீதிலாம் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போது 1350/P × N. பியும் என்னுமே கொடுத்துருக்காங்க. அப்போது 1350. பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1500ன்னு கொடுத்துருக்காங்க. என்னும் கொடுத்துருக்காங்க 3 ஓகே, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 3 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு. இது 4 3s are 12, 15 43 கரெக்டாக. சாரி 5 3s are 15 45. ஓகே, திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 9 டைமு. இதை பண்ணிங்கன்னா 9/13 வருது. அப்போ திரும்ப 3 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 3/10ன்னு வருது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 3/10ன்னு வருது. இதை நான் 0.3ன்னு எழுதலாம் கரெக்டாக. ஸோ 0.3% தான் இந்த சம்மோட ஆன்சர். 0.3%. ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். எ சம் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 13 1/2 per annum amounts to be 3080 in 4 years. Find the principal. ஓகேவா? ஆர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா பி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம தனி வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணால் முதல்ல ஐ கண்டுபிடிக்கிறோம். ஐ வந்து டேரெக்டாக இங்கே கொடுக்காதனால அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அமௌண்ட்டு வந்து P + I. ஓகேவா? அப்போ எனக்கு ஏ வேணும்னா A - P அதான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் I = PNR/100 ஃபார்முலா. ஓகே, ஐ டேரெக்டாக கொடுக்கல. அப்போ இந்த ஃபார்முலாலேருந்து A - P போடலாம். ஏ ஆனால் கொடுத்துருக்காங்க 3080 ரூபா. ஓகே, 3080 - P அதான் ஐ போட்டாச்சு. P தான் கேட்குறாங்க. ஓகே, என் வந்து கொடுத்துருக்காங்க 4 இயர்ஸ்ன்ட்டு. ஆரும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து இம்ப்ராப்பராக மாத்திரம் 13 × 2 26 + 1 27/2ன்னு வரும் /100. ஓகேவா? இந்த 2 கேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைம். ஓகே, இந்த 100 நான் எங்கள் சைடில் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு 3,08,000 ஆகிடும். இது 100P ஆகிடும் கரெக்டாக. இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 24 54P. ஓகே, ஸோ Pலாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ இது என்ன ஆகும்? 3,08,000 3,08,000 இது இன்சைட் வந்துன்னா 154P. ஓகே, எனக்கு அசல் தான் வேணும், P தான் வேணும். அப்போது 3 lakh 3,08,000 / 154. ஸோ இது பார்த்தாலே தெரியுது 1 டைம், இது 2 டைம்னு ஆகிடும். அப்போது எத்தனை 0 இருக்குது? 3 0. அப்போ 2000. ஓகேவா? அப்போது P வந்து பார்த்திங்கன்னா 2000. அசல் வந்து 2000 ரூபா. ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். செல்வன் சேவ்ஸ் 5,000 every 3 months. How many years will take for 1,50,000? ஓகேவா? 5000 3 மாதத்திற்கு ஒரு முறை சேமிக்கிறாரு. இங்கே பாருங்கள், 3 மந்த்ஸில் வந்து அவர் எவ்வளோ 3 மந்த்ஸில் ஒரு தடவை 5,000 சேமிக்கிறார். ஓகேவா? அப்போ 6 மந்தில் எவ்வளோ சேமிப்பார்? 10,000. ஓகேவா? இதே வந்து 12 மந்த்ஸ்னால் 12 மந்த்துன்றது 1 இயரு. 1 இயர் = 12 மந்தில் எவ்வளோ சேமிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இதை டபுள் பண்ணிங்கன்னா 20,000 கரெக்டாக. ஸோ 1 இயரில் 20,000 சேமிப்பார். அவங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னா 1,50,000 ரூபா, அதாவது 1,50,000. அப்போ எங்கே நியர்பை என்ன வரும்? 7 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 இயர்ஸு. இப்போ இங்கே 7ஆல் மல்டிக்கலாம் 7ஆல் மல்டிப்ளை 2 7s are 14. அப்போது 1,40,000 ஆயிரும். ஸோ அவர் 7 இயர்ஸில் 1,40,000 சேமிப்பார். இன்னும் ஒரு 10,000 இருக்குது. 10,000க்கு எவ்வளோ? ஒரு 6 மந்த்ஸு. அது 1/2 இயர்னு சொல்லுவோமா? 6 மந்த்தை ½ இயர்னு சொல்லுவோம். அப்போது 7.5 இயர்ஸில் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 சேமிப்பார். ஸோ அதான் கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா
7.5 years. Previous years நம்ம பார்த்துட்ருக்கோம். ராமன் has paid 800 as simple interest on certain sum of amount for 4 years at the rate of 8% per annum. then the sum of amount is ராமன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 8% வட்டி வீதம் 4 ஆண்டுகள் கழித்து 800 தனி வட்டியாக செலுத்தினால் அத்தொகையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பி கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் கொடுத்துட்டாங்க, ஓகே, என் கொடுத்துட்டாங்க, ஐயும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. பி தான் கேட்குறாங்க. ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 800. பி தான் கண்டுபிடிக்கணும். என் கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 8. ஓகே, பி தான் வேணும். அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 800 × 100 டிவைடட் பை 4 × 8. இது 8 டேபிளில் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது 100ன்னு ஆகிடும். இது 4 டேபிளில் கன்சிடர் பண்ணி 25 ஆகிடும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2500. ஓகேவா? 2500 இந்த சம்மோட ஆன்சர்.